இந்த கிராஃபு டேபிள் சம்மு இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ அவனை மட்டும் நான் பார்த்தேன். என்ன பண்ணுவானே தெரியாது. ஸ்கூலில் மேம் நடத்தும் போதெல்லாம் எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. திரும்ப வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்தா ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. ஐயோ, இப்போ நான் எப்படி இதை போடுறது? இன்னைக்கு வர டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 10/10 எடுக்கல, அவ்வளோதான். ராஜி, அம்மா ஃபோனுங்க. ஆரம், வட்டத்தின் ஆரம் r = d/2. r = d/2. உன்னதான் கேட்குறேன், அம்மாவோட ஃபோன் எங்கடி? ஏய், அம்மா ஃபோன் எங்கன்னு அம்மாவை போய் கேள்றி. படிச்சு தானே இருக்க, டிஸ்டர்ப் பண்ற பைத்தியம். எதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்ற? அம்மா ஃபோன் எங்கன்னு தானே உங்ககிட்ட கேட்டேன், அதுக்குன்னு பைத்தியம் சொல்லுவியா? நீ தான் பைத்தியம். ஆளை மூஞ்சி பாரு, பெரிய படிப்பாளி இவ. அப்படியே எனி டைம் புக்கை வச்சுட்டு தான் உட்காந்துருப்பா. சீமாட்டி. சும்மா தேவையில்லாத என்னை டென்ஷன் பண்ணாத, பிரம்மாட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்க. அம்மா இவ பாரும்மா, படிக்கவே விட மாட்டேங்கிறா. ஏய், அம்மா ஃபோன் வாங்கிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஃபோனை கொடு. ஏய், கொடுக்க முடியாது, போடி. குட்ரி எருமை, குட்ரி. அம்மா சொல்ல குட்ரி. அம்மா வீட்லயே இல்ல, நீ எவ்வளவு கத்துனாலும் அம்மா வரமாட்டா. குட்ரி, செல்ல குட்ரி. செல்ல கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கல உன் ட்ரெஸ்ஸை கட்டிடுவேன். குட்ரி, ஓவரா போற. அம்மா டவுல சொல்ற இரு. நீ என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டு நடிக்கிறியா ஓவரா? உனக்கு என்ன பண்ற பாருடி. ஓடு ஓடு, நல்லா ஓடு. இன்னைக்கு அம்மா கிட்ட உன்னை மாட்டி விடாம விட மாட்டேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட். காலையிலே காஃபி குடிச்சிட்டீங்களா? 3 நேரமும் காஃபி குடிச்சியா சாப்பிட்டியான்னு அக்கறையா மெசேஜ் பண்றா. யாருன்னு தெரியல. ஃபோன் பண்ணா கேட்கலாமா? இவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்ல மண்டையே வெடிச்சிடும் எனக்கு. எடுத்துட்டாங்க. ஹலோ ஹலோ, நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்களே, வசந்தி நான் தான். நீங்க யாரு? நீங்க யாருங்க? எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க? யாருங்க? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. யாருன்னு சொல்லுங்க. ஹாய் வசந்தி, இவ்வளோ ஒரு அழகான குரலை நான் இதுவரையும் கேட்டதே இல்லை. தேன் மாதிரி இனிக்கிற குரல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு உங்க குரல் இப்போ. ஐயோ, அவ்வளோ அழகாவா இருக்கு என் குரல். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. எங்க என்னங்காச்சி, சில்லறை எதுவும் கீழே போட்டுட்டீங்களா? சில்லறையா? இல்லையே, நான் சும்மா தான் ஊஞ்சல்ல உட்கார்ந்திருக்கேன். ஓ, நீங்க சிரிச்சதுதான் சில்லறைய சிதறி விட்ட மாதிரி கேட்டுச்சா எனக்கு? எங்க இன்னொரு முறை சிரிச்சு காமிங்களேன். நீங்க சிரிச்சீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எங்க நக்கல் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க யாரு அதை சொல்லுங்க. நீங்க யார் முதல்ல? நீங்க ஏன் என்னை இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏங்க, இன்னும் யாரும் தெரியலையா? எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்க போட்டோ அனுப்புங்கனாலும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதெல்லாம் நான் பாக்குறேன். ஏன் பேரும் ஊரும் சொன்னாதான் பேசுவீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசலான்னு சொல்லி தான் மெசேஜ் அனுப்புனேன். சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட பேச வேணாம் நீங்க. ஆனா என்ன, இப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில இல்லையேன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். ஏங்க, இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது? யாரும் தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா பரவாயில்ல, நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? ஏன் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதா என்ன? சொல்லுங்க. எனக்கு எதுவும் கஷ்டம்னா உங்ககிட்ட ஷேர் பண்றேன், உங்களுக்கு எதுவும் கஷ்டம்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கஷ்டம் மட்டும் இல்ல, எனக்கு எதுவும் சந்தோஷமான விஷயம்னா அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் அப்படி என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க இப்ப வெக்கப்பட்டீங்க தானே? ஐயே, அதெல்லாம் எனக்கு பட தெரியாதுங்க. ஏய், போய் சொல்லாதீங்க. நீங்க அங்க வெக்கப்படுறது எனக்கு இங்க தெரியுது. என்ன நீங்க இப்படியே சும்மா கலாச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கலாம், சரியா? நிஜமாவா? ஃப்ரெண்டா இருந்துக்கலாமா? ஏங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த பிறவி பையனையே நான் அடைஞ்ச மாதிரி இருக்குங்க. ஏங்க, ஐயோ என்னங்க சொல்றது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஆமா, காலையிலயும் சாப்பிட்டீங்களா? இனிமே தாங்க சமைக்கணும். உங்களுக்கு சமையல்லாம் பண்ண தெரியுமா? சும்மா ஏதோ பண்ணுவேன், ரொம்ப நல்லாலாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல? நாங்க எப்பவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா ராகி களி, அப்புறம் கம்பு, கேழ்வரகு தோசை, அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்குவோம். இட்லி தோசை எல்லாம் எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்க அப்படி இல்லைங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. தினமும் நாங்க 3 நேரமும் கஞ்சி தான் சாப்பிடுறோம். நான் இப்பதான் வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் கை கால் இல்லாத என் அம்மாவையும் என் அப்பாவையும் நான் நல்லா பாத்துக்க முடியும். என்னங்க சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கை கால் இல்லையா? ஐயோ. ஆமாங்க,
கை கால் இல்லாத அம்மா அப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதோ வேலைக்கு போனாலும் அந்த காசு எனக்கு அவங்க மருத்துவ செலவுக்கு தான் சரியா இருக்கு. ஒருவேளை சாப்பிட கூட எனக்கு காசு இல்லாம ஏதோ ஒரு நேரம் சாப்பிடுவேன், ஒரு நேரம் அப்படியே டீ தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்குவேன். ஐயோ நான் வேற இன்னைக்கு தான் நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ளேயே என் கஷ்டத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாத்தீங்களா? மன்னிச்சுக்கோங்க வசந்தி. சீச்சே, இதுல என்ன இருக்கு? கஷ்டம்னா ஷேர் பண்ணதானே. நீங்க இனிமே கவலையே படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் சரியா? இப்போ நீங்க காலையில என்ன சாப்பிடலையா? இல்ல வசந்தி, கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன், அதான் கையில காசு எதுவும் இல்ல. சரி இப்ப சாப்பிட வேணாம், மதியமா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டுங்க. என்னங்க நீங்க எப்பவுமே காலையில சாப்பாட்டை நம்ம கடத்தவே கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும். ஐயோ, கூகுள் பே வச்சிருக்கீங்களா? கூகுள் பேவா? என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நானே 3 நேரமும் பழைய சோறு சாப்பிட்றேன். நான் எப்படிங்க அதெல்லாம் வச்சிருப்பேன்? அதெல்லாம் இல்லைங்க வசந்தி. எதுக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம்? நான் உங்களுக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா போல பணம் அனுப்பிடுறேன், முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலன்னு சொன்னதும் என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோ வேணாம் வசந்தி, வேணாம். காசு அனுப்புறதுலாம் வேணாம் வசந்தி. பரவாயில்ல, இப்ப பட்னி கிடந்தா என்ன செத்தா போயிட போறேன். என்ன நீங்க என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு பட்னியெல்லாம் கிடக்கலாமா? அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் காசு அனுப்பிடுறேன். நீங்க ஏதாவது பக்கத்துல ஹோட்டல் இருந்தா போய் காலையிலேயே நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஹோட்டல்ல கூகுள் பே இல்ல வேற எதுவும் பணம் அனுப்புற இது வச்சிருப்பாங்கல்ல, அதை எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பணத்தை போட்டு விடுறேன். வசந்தி ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க என் வாழ்க்கையில விளக்கேத்து வந்த மாதிரி வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் வசந்தி. இந்த காசை ஆனா நான் கடனா தான் வாங்குறேன் வசந்தி. நான் சீக்கிரத்துல திருப்பி கொடுத்துருவேன். கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. வசந்தி, ஒரு முக்கியமான வேலை வசந்தி. நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், பணம் போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே. வேலைக்காரி இன்னும் டீ போட்டு எடுத்துட்டு வரல, நான் என்னன்னு பாக்குறேன். நான் வைக்கட்டுமா? ஏங்க உங்க வீட்ல வேலைக்காரங்களா இருக்காங்களா? ஆமா, எங்க வீட்ல எல்லாத்துக்குமே வேலைக்காரங்க தான். துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, அப்புறம் எனக்கு தலைவர கூட ஒரு வேலைக்காரங்க தான். நானா எதுவும் செஞ்சுக்கிறது இல்ல. பரவாயில்ல, சமூக பெரிய இடம் போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. வசந்தியே, ஏன் வசந்தியே, ஒரு நிமிஷம். இதோ வர இனிமே நான் செல்லு பேசிட்டு இருக்கும்போது வசந்தி வசந்தின்னு பக்கத்துல வந்து கத்தாத, சரியா? ஏன் இந்த நில்லுடியே, இங்க பாருமா என்னை அடிச்சிட்டு எப்படி அடறா பாருமா, நடிப்புக்காரி எப்படி நடிக்கிறா பாருமா. அம்மா கேளுமா, அவளை எதுக்கு கீழே பிடிச்சு தள்ளி விட்டான்னு கேளு. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு காலையில இப்படி கூப்பாடு போட்டு நிக்கிற? ஏடி எதுக்கு அவளை கீழே சமைச்சு விட்ட? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது வயசுல பெரியவ மாதிரி நடந்துக்கிறியா இல்லையா? அம்மா அவதாம்மா முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வந்தா, வாங்கிட்டு வந்து அப்படியே ஒண்ணுமே செய்யாத மாதிரி நடிக்கிறாளா நடிப்புக்காரி. எப்படி சிரிக்கிறா பாரு. நான் ஒண்ணுமே பண்ணல. தேவர் என் நோட்டு கூட எப்படி கிழிச்சு போட்டு வச்சிருக்காள. நான் படுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு மேக்ஸ் ஜாமெட்ரி டெஸ்ட், படிக்கவே விடல அவ என்னைய. இன்னைக்கு நான் பள்ளியிடமே போக மாட்டேன். இவளாலதான் ஃபெயில் ஆக போறேன். டெஸ்ட்ல நான் கம்மி மார்க் எடுத்த டீச்சர் என்னைய தான் அடிப்பாங்க. நான் போகவே மாட்டேன். சப்பச்சி, உன்னையும் நம்ப கூடாதுடி. நீயும் சரியான ஆளுத. அவதான் படிச்சுக்கிட்டு இருந்தால, எதுக்குடி அவகிட்ட சண்டைக்கு போனயா? நீ வர சுத்தமா சரியில்லை. வர மாமியா கழுதிய போன ஆனாலாம். செய்யடி, உன் விருப்பத்துக்கு நீ என்னென்ன செய்யணுமோ செய்ய. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ பண்ற எல்லா சேட்டையும் வெளியில வரும். அன்னைக்கு தெரியும்டி நீ எனக்கு ஆத்தாளா, நான் உனக்கு ஆத்தாளானே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அவகிட்ட செல்ல கூட என் ஃப்ரெண்டுக்கு பேசணும்னு கேட்டேன். அதுக்கு போய் அவ என்னைய நெட்டி கீழே தள்ளினா. ஏன் கிட்ட சண்டைக்கு வரீங்க? அவ முதல்ல என்னைய பிடிச்சு தள்ளினதாலதான் நான் அவளை அடிச்சேன். எப்ப பாரு என்னையே திட்டுங்க. உங்களுக்கு நான் தானே இழிச்ச வாயி, அவதான் உங்களுக்கு செல்ல பிள்ளை. அவளை ஒண்ணுமே சொல்லாதீங்க. படிச்சுக்கிட்டு இருந்தவளை போய் நீ தொந்தரவு பண்ண, அப்புறம் உன்னை திட்டாத மாமா செல்லன்னு கொஞ்சம் ஆகல. பாட்டி எப்ப பாரு எதுக்கு செல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? இனிமே நீ செல்ல தொடர்றத பார்த்த கையை ரெண்டுத்தையும் வெட்டிடுவோம் பாத்துக்க. எப்ப பாரு எல்லாத்துக்கு என்னையே திட்டுங்க. நான் எங்கேயாச்சும் போறேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. யார் என்ன செஞ்சாலும் எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னைய மட்டும் திட்டுறீங்க. எம்மா சாமி, நீங்களா தொலைஞ்சு போவீங்க? உங்க 2 பேரையும் பெத்ததுக்கு நான் தான் எங்கேயாவது போய் தொலையணும். அப்படியே நல்லா அடிச்சுக்கிட்டு சாவுங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஆத்தாடி அத்தா அம்மாடி அம்மா. ஐயோ சாமி, என்னாடி இதுங்க? எப்பாடி ஒரு வேலை செய்யறதுக்கு முடியாதுமா இதுவளால. ஆனா பேச்சு பேசுறத பத்தியா? என்னடி சிரிப்பு? என்ன சிரிப்புப்பா? பாக்கடி எழுந்த தங்கச்சி, தவிட்டுக்கு வாங்கின தங்கச்சி. இப்பவாது தெரிஞ்சுதா? இன்னும் மட்டும்தான் அம்மாவும் அப்பாவும் ஒரிஜினலா பெத்தாங்க. உன்னைய கடையில இருந்து தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன லக்க? என்னடி? அம்மாட்ட சொல்லட்டுமா? அம்மா மறைக்கிறா. அம்மா கையை தூக்குற அடிக்கிறதுக்கு. இந்தடி முத்தவள, தோசை கரண்டி சூடா இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ பாவண்டே.
அசிங்கப்பட்ட லாட்டோக்காரி. ஆளப்பாரு சோடாபுட்டி. ரொம்ப சிரிக்காத. எங்க அம்மா என்னை திட்டுறாங்க, உனக்கு என்னடி? என்னமோ உன்னை பெத்த அம்மா மாதிரி சிரிக்கிற. படி சுஜி. சுஜி கோச்சுக்கிட்டியா? சுஜி சும்மாதான் சொன்ன. சுஜி இங்க பாரு. காலை சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. கிழவியை இன்னும் ஆளக்கணும். இப்படியாவது இன்னைக்கு கிழவி மனசுல இடத்த பிடிச்சி அந்த 5 சவர நெக்லஸ நம்மளே ஆட்டைய போட்டுடணும். அதுமேல தயங்காம வாடியே. யார் வீட்டுக்கு போய் சாப்பிடுற? நம்ம வீடு தானே. வா. இது சாப்பிடுறதே ஓசிச்சோறு. இது இன்னொரு ஆளை கூட்டியாந்துருக்கு. இவனே நெக்லஸ் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அம்மா சின்ன பொண்ணே, சமைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? 2 பேருக்கு சாப்பாடு போட்டு எடுத்துருவாமா. சரிங்க உட்காருங்க உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன். இந்த பொண்ணு முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப ரொம்ப நல்லவளா மாறிட்டா. இனி அவ்வளோ கவனமா கவனிக்கிறா பாத்துக்கியா. கீதா விட ஒரு படி மேல எல்லாத்தையும் செய்யறா. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போகல. கிழவி நம்ம நடிப்பெல்லாம் நம்பிடுச்சு. செஞ்ச கறி குழம்பு மீன் குழம்புலாம் எடுத்துட்டு வந்து கிழவிக்கு கொடுத்து கிழவிய காலி பண்ணிட வேண்டியதான். காலி சொத்தனை இவ எதுக்கு என் வீட்டுக்கு வரா? வாமா வா வா வா. என்னத இங்க இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன? கோயிலுக்கு போனது ஏன் தனியா இருக்கமான்னு சின்ன பையனை இங்க கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் நானும் இங்கே இருந்துட்டேன். வாங்கத்த, காலையில ரவா உப்புமா செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். நீங்க இங்கதான் சாப்பிடணும். ரவா உப்புமாலாம் சாப்பிட்டா அத்தை உடம்புக்கு என்ன ஆகுறது? அத்த உங்களுக்கு உங்க உடம்புக்கு சத்து ஏத்துற மாதிரி இன்னைக்கு நான் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் அசந்து போயிடுவீங்க. அசந்து அத்தை வாங்கத்த, நம்ம வீட்டுக்கு போலாம். அத்தை கோயிலுக்கு போயிட்டு உங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி மாலை போட்டுட்டு வந்திருக்கத்த. என்னம்மா சொல்ற? மாலை போட்டிருக்கியா? எந்த கோயிலுக்கு? ஆமாத்த, மருவத்திற்கு மாலை போட்டிருக்கேன். அதனாலதான். அப்புறம் மாலை போட்டா டிஃபன் தானே சமைக்கணும். நீங்க வாங்கத்த, நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். அம்மா எதுக்குமா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு? எத்த நீங்க இருக்கிறதாலதான் இந்த குடும்பமே நல்லா இருக்குத்த. கடவுள் அப்புறம் உங்களுக்கு ஆயில கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான். ஐயோ ஐயோ ஆத்தா ஆத்தா என்னமா புழுவுறா? கீதாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சின்ன பண்ண சமைச்சதை நீயே சாப்பிடு, நான் கீதா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்காக நான் கறி குழம்பு மீன் குழம்புலாம் ஆக்கி வச்சிருக்கேன். ஐயோ கறி மீன் சமைச்சிருக்கியா? சொல்லிருந்தா நான் வாசலே நின்றுப்பல. நான் அத்தைக்காக நேர்ந்துகிட்டு மாலை போட்டுட்டு வந்திருக்கேன். நீ கறி மீன் சமைச்சிருக்கன்னு சொல்ற. எத்த சரி சரி, நீங்க அப்ப இங்கே இருந்துக்கோங்க. உங்க ஆயில் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஆனா சின்ன பொண்ணு இந்த கொழுப்படுத்த கறி குழம்பையும் வீணா போன மீன் குழம்பையும் கொடுத்து உங்க உடம்புக்கு எடுக்க பாக்குறா. உங்களுக்கு மீன் குழம்பு சேராதுன்னு அவளுக்கு தெரிஞ்சும் செய்யறா பாத்தீங்களா. அப்ப குழந்தைகிட்ட உங்களை சாக்க சொல்லி அவ நல்லா சாப்பிடுறா போல இருக்கு. எத்த கீதா, என் குடும்ப விஷயத்துல நீ எதையும் தலையிடாத சொல்லிட்ட. இல்ல நான் உங்களுக்காக தான் சமைச்சேன். அவ சொல்றத நம்பாதீங்க. கீதா மரியாதையே என் வீட்டை விட்டு வெளில போடி. சும்மா வாய் முடிச்சு பண்ணே. நான் வீட்டுல நின்றுட்டு என்னைய வாய முடிய நீ சொல்லாத. ஆமா உன் வீட்டுல நிக்கிறது பாவம் தான். எத்த நான் போறேன், நீங்க வந்தா வாங்க, இல்ல இவ கூட இருங்க. வரத்துல என் அத்தை மனசை எப்படி மாத்திட்டா பாத்தியா? சீ இந்த நானும் யார் மனசையும் மாத்தல. அத்தை ஒண்ணும் உனக்கு மட்டும் அத்தை கிடையாது. அவங்க என் புருஷனுக்கு தான் அம்மா, எனக்கு தான் அத்தை. என்ன பண்ணே நிப்பாட்டுமா. அவன் எனக்காக நேர்ந்துகிட்ட மாலை போட்டிருக்கா, நீ கறி ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. சின்ன பண்ணே நீ மாறிட்டேன்னு எவ்வளவு நம்பின, இப்படி பண்ணிட்டியே. இங்க வாங்கத்த போல. எத்த நீங்க போவாதீங்க, நீங்க போக கூடாது, இங்கதான் இருக்கணும். என்னை மட்டும் போவாதீங்க. போவுதே போவுதே நெக்லஸ் போவுதே. அத்தை அந்த 5 பவுன் நெக்லஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அத்தை. அத்தை அறிவு கட்டவளே, இப்படி கீழே விழுந்து அழுது பொருள் இருக்க பதிலா அவ 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயிருதுல. சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல வசந்தி மாமியார. அவ ஆத்தாவுக்கு மாலை போட்டா நீ வாயில அழக போடு. அப்பதானே உன் அத்தை மனசுல பற்றைய போட்டு உட்காரலாம். பரா ஐடியா பரா. கறி குழம்பு சாப்பிட்டு வீட்டெல்லாம் கழுவிட்டு இப்பயா போய் ஆத்தாவுக்கு மாலையை போட்டு ஆயில அழகா போடுற. அத்தை மனசுல இலத்த பிடிக்கிறேன். ஐடியா கொடுத்ததுக்கு ஆக்கண சொத்த நீயாவது வந்து சாப்பிடு வா. செக்கம்மா வந்திருக்கா, செக்கம்மா வந்திருக்கா. விடிஞ்சு வாச தெளிச்சு கோலம் போட்ட பிறவா சக்கம்மா வாரா. மடி தங்கம். சொல்லுங்கம்மா. வெளியில குடுகுடுப்புக்காரன் வந்து நிக்கிறான் பாரு. இந்த ஒரு படி அரிசியோ இல்ல 10 ரூபாய் காசோ போய் கொடுத்து அனுப்பு அவனுக்கு. காசு கொடுத்தா ஒண்ணு பேசுவான், காசு கொடுக்காட்டி ஒண்ணு பேசுவான். சரிம்மா நான் கொடுக்குறேன். இன்னும் நல்லதா 4 வார்த்தை சொல்லுமா. என் உசுறு போறதுக்குள்ள இந்த ஒத்த வீடு மாதிரியே இந்த ஊர்ல இன்னும் 10 வீடு வாங்குவானா என்னன்னு தெரியல. காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. இந்த வீட்டு அம்மா மனசுப்படியே இந்த வீட்டுல எல்லாம் நல்லதாவே நடக்கும். நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. ஆத்தா மகம் பால் வடிகிற மகம், அப்படியே அந்த பராசக்தியோட மகம். நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. வாங்கிக்கோங்க. ஆத்தா நீ குடுக்கற அரிசிக்காகவோ இல்ல நீ குடுக்கற 10 5 காசுக்காகவோ நான் குறிச்சல்ல வரல ஆத்தா. யாரு என்ன எப்படி இருக்க, எப்படி இருந்த, எப்படி இருக்க போறன்றத அள்ளி வைக்க வந்திருக்க, சொல்லி கொடுக்க வந்திருக்க. இன்னும் நிதானமா கேட்டுக்க. உனக்கு கெட்ட நேரம் விலகி நல்ல நேரம் வந்திருக்கு. நீ கெட்டு போகணும்னு நினைச்ச வகையெல்லாம் இப்ப வாயில வரல வச்சு உன்னைய வாயை பொழந்து பார்க்க போற காலம் வந்திருக்கு. செக்கம்மா சொல்ற நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. எல்லாம் அப்படித்தான் சொல்லுவீங்க. நாங்க வாங்குங்க, இத வாங்கிக்கிட்டு போங்க.
ஓனர் அம்மா வந்துச்சுன்னா அப்புறம் ஏதாவது சொல்லும். இந்தாங்க புடிங்க ஐயா, புடிங்க, வாங்கிட்டு போங்க. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்க தாயி. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளு தாயி. காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. நீ உசுரா நினைச்சவங்க உன்னைய துரத்தி விட்டுட்டாங்க. உன் ரத்த சொன்னமும் உன்னைய அத்து எரிஞ்சிருச்சு. நான் சொல்றது சரியா தாயி? சரிதான் ஐயா, சரிதான். குடியே கதின்னு கடந்த உன் புருஷன் இப்ப குடுத்தன நடத்துறதுல கில்லாடியா இருக்கான். சரியா தாயி? அட்டைக்கு கடனை வாங்கி உடனே வாங்கி வாடகை வீட்டுல வந்து வகை தெரியாம மாட்டிக்கிட்டியே தாயி, மாட்டிக்கிட்டியே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அவ்வளவு சரியா சொல்றாரு. ஆமாய்யா, நீங்க சொல்றது அவ்வளவு உண்மைதான். செக்கம்மா வாய்முகத்தப்படி என்ன சொல்றான்னு கேட்டுக்கதாயி. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒரு பெரிய கண்ட வரப்போகுது தாயி, கண்ட வரப்போகுது. இதுவரையும் நீங்க அனுபவிச்ச கஷ்டத்தை விட மிகப்பெரிய கஷ்டம் ஒண்ணு வரப்போகுது தாயி. ஆண்டவனா பார்த்து கொடுக்கல தாயி, ஆண்டவனா பார்த்து கொடுக்கல. மனுஷனா வைக்கிற கண்டம் அது. வேணாம்னு உன்னை வெட்டி விட்ட வரவன் நீயா தேடி என்னைக்கும் போவாத. உன்னைய தூக்கி போட்டவங்க உன் கூட சேர வந்தாலோ அவங்கள விலக்கி வச்சிரு தாயி, விலக்கி வச்சிரு. செக்கம்மா சொல்றா, செக்கம்மா சொல்றா. நல்ல காலம் இருக்குது. நீ நல்லா இருக்க கூடாதுன்னு உன் காலடி மண்ணை எடுத்து 48 நாள் யாகம் பண்ணி உன்னைய இப்படி நடு தெருவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தாயி, கொண்டு வந்திருக்காங்க. செக்கம்மா சொல்றா, செக்கம்மா சொல்றா. யாரு வச்சா எவரு வச்சான்னு மனக்குழப்பம் அடையாது தாயி. நீ ஊன்னு சொல்லு, இப்பவே வெத்தலையில மை போட்டு காட்டுறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த கஷ்டத்துல இருந்து நீ வெளியில வரணும்னா ஜக்கம்மா சொல்றபடி கேளு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ பெரிய ஆளா வருவ. என் பெரியவரே, இருக்கிற கஷ்டம் போதுயா. இனியே நான் கஷ்டப்பட விரும்பல. போய் தவறி நான் கெடுதல் பண்ணிருப்பேன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக காலடி மண்ணை எடுத்து என் குடும்பம் கெட்டு போகணும்னு நினைச்சிருக்காளுவல. பாவி சண்டாளிவா அவ்வளவு நல்லா இருப்பாளுவல. நீ கவலைப்படாத தாயி, நீ ஜக்கம்மாவோட புள்ள. நீ கவலைப்படாத. அக்கம்மா உன்னை தேடி உன் வீட்டை தேடி வந்திருக்கா. நீ இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சவங்க முன்னாடி நீ நல்லா வாழணும்னா நான் சொல்றதை மட்டும் கேளு. ஆனா கொஞ்சம் செலவாகும். அது எனக்காக இல்ல தாயி, நீ ஜக்கமாவுக்கு கொடுக்குற காணிக்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. எது செய்யவும் தயாரா இருக்க. உன்னை எந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டாங்களோ அந்த இடத்துல அந்த தாய் மண்ணுல ஒரு கைப்பிடி மண்ணையும் அங்க இருக்கிறவங்க காலடி மண்ணையும் எடுத்துக்கிட்டு என்னைய தேடி ஞாயிற்றுக்கிழமை நடு ராத்திரியில இந்த சுடுகாட்டுக்கு வா. ஒரு ஆளு மட்டும் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு நம்பாத. 2 பேரு கூட்டா தடும்பலா ஒருத்தி, நெட்டையா ஒருத்தி. 2 பொம்பளையும் உன்னைய உருளாம ஆக்குறதுக்கு என்னென்னவோ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலதாயி, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா இந்த பிள்ளைக்கு நீயே ஒரு வழியை காட்டு. ஜக்கம்மா நான் சொன்னது அனைத்தும் உண்மைனா நான் சொன்ன நேரத்துக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீ சரியா வந்துருதாயி. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா நான் வாரேன் தாயி, நான் வாரேன். நாளை முடிச்ச காணிக்கையே ஜக்கம்மாவுக்கு கொடுமா. அதுவும் இப்ப வேணா. நான் சொன்னது சொன்னபடி நடந்து நீ நல்லா இருந்துட்டா போதும். ஆனா சுடுகாட்டுல யாகம் பண்றதுக்கு ஒரு 5000 செலவாகும் தாயி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். எனக்கு அது மட்டும்தான். நீங்க சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு நான் சரியா வரேன் சாமி. மறந்தாயி, நீ நல்லா இருப்ப. நான் வரேன், கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். ஜக்கம்மாவை நம்பு. யார் அது? யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தப்பல குடுகுடுப்புக்கார குழி சொல்ல வந்தா. அத குடும்பத்து கஷ்டலாம் சொல்லிட்டு போனேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆமா ஆமா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் குறையெல்லாம் குடுகுடுப்புக்காரரே சொல்லிட்டு போயிட்டா. நம்ம குடும்பம் கெட்டு போகணும்னு பழச்சிரிக்கவே என்னென்னவோ பண்ணிருக்காளுவ. எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு போயிருக்கா. கேட்டதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கதிகளுக்கு போயிட்டு டக்கு. ஏய் லூசா நீ, குடுகுடுப்புக்காரன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு வா உள்ள. இல்ல இல்ல டக்கு, அவன் சொல்றது அவ்வளவு உண்மை. நம்ம வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னான் டக்கு. வாடி பைத்தியம் வா. இந்தா 2 பேரும் வெளியே நிக்கிறாங்க பாரு. அங்க பாரு யார் வந்திருக்கானே. நீ விரட்டி விட்டவங்க தேடி வந்தாலும் சேர்த்துக்காதமா, சேர்த்துக்காத. என்னடி நீ பாட்டுக்கு போற? வாங்க வாங்க வாங்க. பஞ்சாதிக்கு நாங்க வந்ததுல விருப்பம் இல்லையா தம்பி? அப்படிலாம் இல்ல. யாரும் குடுகுடுப்புக்காரன் வந்தானா, அவன் என்னவோ சொல்லிட்டானு அடுத்துக்கிட்டு நின்னா, அதான் அப்படியே உள்ள போயிட்டாப்ல இருக்கு. நீங்க வாங்க.